இது மகிமை நேரம். நன்மைகளை செய்து நம்மளை மகிழ்விக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நாம் மட்டும் போனால் போதும், ஏன் ஆத்துமாக்களை சேர்த்து கூட்டிகிட்டு போகணும், ஏன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனதில் நீங்கள் குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? இன்று ஆண்டவர் உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம இருதயத்தில் உள்ள எண்ணங்களை அதை நினைத்தவராய் பதிலளிக்கிறவராகவும் இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் மனிதராக சுற்றி திரிந்த பொழுது நிறைய பேர் இருதயத்தில் இருந்த அந்த எண்ணங்களுக்கு, அந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை அவர் தந்தார். நிறைய பேர் அவங்களோட சந்தேகங்களை எல்லாம் டைரக்டாகவே அவர்கிட்ட வந்து கேட்டாங்கன்னு. அப்போ ஆண்டவரும் ஒரு தகுந்த ஒரு தெளிவான பதிலை கொடுத்தார். இன்றும் அந்த ஆண்டவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்களையும் தெளிவுபடுத்த அவர் விரும்புகிறார். சரியா? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இதில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்துல தூரமாக பக்கத்துலலாம் வரல. ஏன்னா குஷ்டம்னாலே தீட்டுன்னு, குஷ்டரோகி அவங்கெல்லாம் வரும்போதே தீட்டுன்னு சொல்லிட்டு தான் வருவாங்களாம். சரியா? அதனால ரொம்ப தூரத்தில் நின்று சத்தமிட்டு கூப்பிட்டு எங்களை குணமாக்குங்கன்னு சொல்லும்போது 10 பேரும் கூப்பிடுறாங்க. ஆண்டவரை கூப்பிட்டு எங்களை குணமாக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், மன உருக்கமுடையவர், ரொம்ப அன்பானவர். அதனால நம்ம வந்து நோயில் இருப்பது அவருக்கு மகிமையை தராது, நம்ம சுகமானாதான் தேவனுக்கு மகிமைன்னு. அதனால ஆண்டவர் வந்து பாரபட்சம் பார்க்குற ஆண்டவரும் கிடையாது. அந்த 10 பேர் கூப்பிட்டாங்க, 10ல் ஒருத்தருக்கு மட்டும் சுகம் கொடுப்போம், அல்லது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சுகம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கல. 10 பேருக்கும் சுகம் கொடுக்கும் எண்ணத்தோடு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 10 பேரும் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்க. ஏன்னா குஷ்டரோகம் சுகமாயிட்டு அப்படின்னா ஆசாரியர்கிட்ட போய் காமிக்கணும். அவங்க பார்த்துட்டு அப்புறம் காணிக்கையை செலுத்திட்டு பலியை செலுத்திட்டு அவங்க வீட்டில் போய் இருந்துக்கலாம். என்ன சுகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ சுகமே ஆகலை, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆசாரியருக்கு காண்பீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து உடனே செய்தாங்கன்னு திரும்பி போய் ஆசாரியருக்கு காண்பிக்க புறப்பட்டாங்க. அப்படி போகிற வழியில் அவங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சு, சுகம் கிடைச்சிடுச்சுன்னு. ஒவ்வொருத்தருக்கா இல்லை, ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. எல்லாருக்குமே இன்ஸ்டண்ட்டாக உடனே என்னாச்சு, சுகம். ஏன்னா நம்ம ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிற ஆண்டவர் கிடையாது. சரியா? அப்போ முதலாவது அவங்க 10 பேருமே நோக்கி கூப்பிட்டாங்க, 10 பேருமே ஆண்டவருடைய சொல்லுக்கு ஒபே பண்ணாங்க, 10 பேருமே சுகத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு. இப்போ ஒருத்தர் மாத்திரம், நான் எவ்வளோ வியாதியில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், தீட்டுள்ளவனாக இருந்தேனே, என்னை ஆண்டவர் அழகா சுகமாக்கி இருக்கிறாரு, அவளுக்கு நான் நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாரானா, தேவனை மகிமைப்படுத்தினாரா, நீங்க எனக்கு செஞ்ச நன்மைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் வெரி குட், நீ மட்டும் வந்திருக்கேன்னு அப்படி வெரி குட், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு பிளஸ் பண்ணி விடலை. அவர் கேட்குறாரு, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன ஏன்னா எனக்கு வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் மட்டும் வரல, 10 பேரும் சேர்ந்து தான் வந்தாங்கன்னு. 10 பேரும் சேர்ந்து தான் ஒபே பண்றாங்க. ஆனா நன்றி செலுத்த வந்தது மாத்திரம் யாரு, ஒரே ஒருத்தர் மட்டும் மாத்துறாரு. என்ன ஆண்டவர் அப்போ நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ மட்டும் தனியா வர்றது அவரு விருப்பப்படல, ஆத்துமாக்களை சேர்த்து கூட்டுட்டு வரணும்னு எதிர்பார்க்கிறார். சரியா? அப்போ ஆத்தும ஆதாயம் செய்வது, அவன் ஆத்துமக்களை ஆதாயம் செய்கிறவர் ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு. அப்போ ஆத்தும ஆதாயம் செய்வது ஒரு ஞானமுள்ள வேலை. சரியா? இந்த சொஸ்தமான இந்த குஷ்டரோகி வந்து அந்த மற்ற 9 பேர்களையும் கூட்டுட்டு வந்திருக்கலாம். சேத்தை வாங்க நம்ம போய் நன்றி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேத்தையை கூட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா அவரு மட்டும் வந்தாரு. ஆனா வந்ததுக்கான பலனை அவர் பெற்றுக்கிட்டாரு. என்ன, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவருக்கு இந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் தான். என்ன, மற்ற 9 பேர் எங்கே, மற்ற 9 பேரை ஆண்டவர் தேடுகிறவராக இருக்கிறார். என்ன, நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். எப்படிலாம் நம்ம நன்றி செலுத்தலாம் ஆண்டவருக்கு, நம்ம வந்து அவர் கட்டளைப்படி வாழ்வதின் மூலம் நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம். அவர் நற்செய்தி பணிக்கு நல்ல கொடுப்பதன் மூலமாக நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலம் நம்ம வந்து நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம். இதில் மெயின் என்ன அப்படின்னா, நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவரை ருசி பார்க்க வந்துருவாங்க. சரியா? நம்ம வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவது மிகவும் முக்கியமான ஒன்று. சரியா? நம்ம வந்து அந்த
அன்னாள் அவங்க வந்து ரொம்ப பேபி இல்லாமல் இருந்து ஒரு சாமுவேலை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவங்க ஸ்தோத்திர பாட்டை பாடுவாங்க சரியா. அப்போ அன்னாள் வந்து திரும்பி வந்து என்ன பண்ணாங்க, நன்றி செலுத்தினாங்க சரியா. அடுத்து மிரியாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. நீங்கள் எங்களுக்கு நாங்கள் வனாந்திரத்தில் வந்தோம், செங்கடலை 2ஆ பிளந்து எங்களுக்கு ஊற்று தண்ணீரெல்லாம் தந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடுவாங்க. அப்போ நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பி படிச்சுட்டே வந்தீங்கன்னா அநேகர் வந்து ஆண்டவரிடத்திலே நன்றியுள்ளவர்களாக இருந்தாங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி சொல்லுகிறவர்களாக, ஸ்தோத்திர பலி இடுகிறவர்களாக இருந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். நம்ம பார்த்தோம்ல, திமிர்வாதக்காரனை சுகம் கிடைச்ச பொழுது அந்த அற்புதத்தை பார்த்தவர்களும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து எப்படி இருக்கணும், திருப்பி நன்றி செலுத்த வந்த சுகமான அந்த குஷ்டரோகியை போல நம்ம எப்படி இருக்கணும், நன்றியுள்ளவர்களாக இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்மிடம் தேவன் எதை எதிர்பார்க்கிறார், ஆத்தும ஆதாய பணியை நம்மளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார் சரியா. நம்ம அழைச்சார்ல தேவன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போனோன்னே நம்ம மட்டும் பரலோகத்தில் போய் நின்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? உன் பிள்ளைங்களை எங்க, உன் அம்மா அப்பாவை எங்க, உன்னுடைய சகோதர சகோதரிகள்லாம் காணும், நீ மட்டும் வந்திருக்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்பாரு. என்ன மற்ற 9 பேரை எங்கேன்னு சொல்லி கேட்பாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இன்னும் உங்க குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா இப்போவுமே என்ன பண்ணணும், முழங்கால் பண்ணி நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். என் பையனை ரட்சிங்க, நாங்கள் வந்து 2ஆம் வருகையிலே வந்து நிற்கும் பொழுது, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அங்கே வந்து நிற்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் குடும்பமாக நிற்கணும், எங்கள் தெருவில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம எல்லாரையும் ஆண்டவரிடத்தில் கூட்டி சேர்க்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் சரியா. நம்ம நன்றி நிறைந்தவர்களாக நம்ம இருக்கணும். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பினை அறிந்து அந்திடுவீர், அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் களிப்பீரா, அவனியோர் களிப்பீர், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அவர் நம்மளுக்கு வந்து அருளிய ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம நினச்சி நம்ம நன்றியால் பாடணும் சரியா. நம்மெல்லாம் அழைக்கப்பட்டவங்க, நம்ம யாரை அழைச்சிட்டு வரணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரிடத்துக்கு நேராக வழி நடத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும் சரியா. நான் வந்து ஒரு முறை மெசேஜ் அனுப்பும்போது ஒரு வசனம் வேறு ஒருத்தங்களுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக என் கூட ஒர்க் பண்ணுற அவங்க வந்து கிறிஸ்துவை அறியாத ஒருத்தங்க தான். அந்த மேம்க்கு எப்படியோ போயிடுச்சு. எனக்கு அவங்களுக்கு அனுப்புனதே எனக்கு தெரியலை. நான் வேறு ஒருத்தங்களுக்கு தான் அனுப்புனேன். ஆனால் பட் இவங்களுக்கு எனக்கே தெரியாமல் அனுப்பியிருக்கு. அவங்க அதுக்கு ரிப்ளை அனுப்பியிருக்காங்க, சூப்பர்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க சரியா. அப்போ அதை பார்த்தோன்னே தான் ஐயோ நம்ம எப்படி அனுப்புனேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையா, அவங்க நம்மளை ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு ஷையாக இருந்துச்சு. அப்போ அந்த மேம் சொன்னாங்க, நீங்கள் ஏன் அப்படி ஷையாக இருக்கிறீங்க, ஏன்னா ஒருவேளை நான் ஒரு குழப்பத்தில் இருந்தேன், இது வந்து நீங்கள் அனுப்பின வசனம் வந்து எனக்கு ஒரு பதிலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை சொன்னோடனே, அதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேனே. அப்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எதிர்பார்த்து தான் இருக்காங்க, நம்ம தான் இன்னும் வெட்கத்தோடு எப்படி சொல்கிறதுக்கு, நம்ம சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா, இல்லைன்னா நம்ம மதத்தை பரப்புறோன்னு தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷையாக இருக்கோம். இல்லை பிரியமானவர்களே, இது கடைசி காலம், திறந்த வாசலை தான் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. அதனால் இனி நம்ம வந்து அப்படி வெட்கப்பட்டுட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து சுவிசேஷ பணியில் தீவிரமாக எவ்வளோ பேருக்கு நம்ம கொடுக்க முடியுமோ, அறிவிக்க முடியுமோ, ஆண்டவரை பற்றி நம்ம அறிவிக்க முடியுமோ அவ்வளோ தீவிரமாக அந்த பணியில் நம்ம ஈடுபடணும். ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம். நம்ம வந்து ஆண்டவர் 2ஆம் வருகையில் நம்ம அவரிடத்துல போகும்போது நம்ம வெறுங்கையாக போயிடக்கூடாது.
இருக்கக்கூடாதுல்ல. நம்மளுக்கு அவருக்கு பிடிச்சதே என்னது தான். நம்ம யாரையாவது பார்க்க போனோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு போவோம்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம். நம்ம ஆண்டவரை பார்க்க போகும்போது அவருக்கு பிடிச்ச ஒன்னே ஒன்று என்னன்னா தங்கமா வைரமா இல்லை, அவருக்கு பிடிச்சது ஆத்துமாக்கள் தானே. நிறைய ஆத்துமாக்கள், என்ன அழிந்து போகிற ஆத்துமாக்களை அவருக்கு நேராக நம்ம வழி நடத்தணும். நம்ம ஆத்துமாக்களை கொண்டு போகும்போது தான் நம்மளை பார்க்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சரியா? மற்ற 9 பேர் எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. இனியும் நீங்கள் தாமதம் இல்லாமல் நீங்கள் எல்லாரையும் அழைத்து ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறவர்களாக நம்ம இருக்கணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். ஏசப்பா, இன்றைய தினத்திலும் கூட ஆத்தும ஆதாயம் செய்யணும்னு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க தகப்பனே. இன்னும் நாங்கள் வெட்கத்தோடு நாங்கள் இருக்கக்கூடாது ஏசப்பா. அப்பா, திறந்த வாசலை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. அநேகரை உமக்கு நேராக வழி நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை